அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. இன்னைக்கு மீண்டும் ரெமிரா டாக்ஸ் நேயர்களுக்காக ஒரு புத்தகத்தோட வந்திருக்கேன். சமீபத்துல நடந்த புத்தக விழால இந்த புத்தகம் எனக்கு கிடைச்சது. இது லத்வியன் மொழியில எழுதப்பட்ட ஒரு நாவலை தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. அவங்க ரெஜினா சந்திரா அப்படின்னு. அவங்கள எனக்கு கொஞ்ச நாளாவே நல்ல பழக்கம். அவங்க மூலமா தான் எனக்கு இந்த புத்தகம் கிடைக்கப்பட்டது. எனக்கு இது உளவியல் சார்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அவங்க ஒரு ஹிண்ட்டும் கொடுத்ததுனால நான் ரொம்ப ஆர்வமா அந்த புத்தகத்தை வாங்கினது மாத்திரம் இல்லாம அதோட பேர் ரொம்ப கேட்சியா இருந்தது. பச்சை காகம் அப்படின்னு. உடனே சரி படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில நம்ம கதைகள்லாம் நிறைய சொல்றோமே, ஒரு முறை இதையும் படிச்சுட்டு ஒரு கதை சொல்லுவோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட தான் அந்த புக்கை திறந்தாங்க. ஆனா அந்த புக்கு உண்மையாவே சொல்றேன், முழுக்க முழுக்க ஆல்மோஸ்ட் 100 பக்கங்கள் கடந்துச்சு தவிர மற்றபடி எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அவ்வளோ கஷ்டமா இருந்தது. என்ன நடக்குது, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அந்த குழப்பத்துக்குள்ளேயே இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த புத்தகத்தை பத்தி நம்ம ஒரு ஆய்வு பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி அவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து பேசினேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த புத்தகத்தை கையில எடுத்து திரும்பவும் அதை படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் ஸ்கிசோஃப்ரீனியா அப்படிங்கிற ஒரு மனநிலைய ரொம்ப அழகா எடுத்துரைத்த மாதிரி இருந்தது. அந்த புத்தகத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்களும் அவர்களுடைய அந்த ஒரு புலம்பல் மாதிரியான ஒரு விஷயமும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த முறை அந்த புத்தகத்துக்குள்ள இறங்கி அதை படிக்கும் பொழுது இன்னமும் நான் வெளியில வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அழகான புத்தகம். இப்போ அந்த டிரான்ஸ்லேட்டர் திருமதி ரெஜினா சந்திராவையை நம்ம சந்திச்சு இதை பற்றி நான் எனக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ரெஜினா. வணக்கம் ரேணு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது நான் நல்லா இருக்கேங்கிறது ஒரு பொதுவான ஒரு பதிலான உங்க புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கிற கேள்வி வந்ததுனாக்கா அது ஒரு குழப்ப நிலையில தான் என்னை வச்சிருக்கு. அதாவது என்னுடைய கண்ணோட்டத்துல அந்த புத்தகம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. முதல்ல நன்றி, இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கிறது. அதுவும் உளவியல் ஆலோசகரா இருக்கிற நீங்க இந்த புத்தகத்தை பேசுறது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்புன்னு தான் நினைக்கிறேன். சரி, கேளுங்க பாப்போம் என்னெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு. முதல்ல இதை எப்படி நீங்க எடுத்தீங்க ரஜினா? எப்படி உங்களால இதை உள்வாங்கி எழுதுறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமா பாக்குறேன் ரஜினா. அது எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது? முதல்ல இந்த புத்தகத்தை ஆத்தரை பத்தியும் ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்புறம் உங்களோட மொழிபெயர்ப்பு பத்தியும் சொல்லுங்க. இந்த புத்தகம் ஒரு லாட்விய மொழியில கிறிஸ்டின் உல்பெர்கா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அதை ஜெனட் பாஸ்குலினி அப்படிங்கிறவங்க ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. அதுல இருந்து நான் தமிழுக்கு மொழியாக்கம் பண்ணியிருக்கேன். இந்த புத்தகம் 2012க்கான லாட்வியன் ஆனுவல் அவார்டு, அந்த ஊர்ல லிட்ரேச்சர் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ ஒரு அவார்டுக்கு வந்த புத்தகம் அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு சிறப்பான புத்தகமா தான் இருக்கும் இல்லையா? அதனால அதுவே இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முதல் காரணம் அப்படின்னு சொல்லலாம். பிறகு எங்களுக்கு முதல்ல ஆஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் சாம்பிள் தான் வரும். எங்களுக்கு சாம்பிள்ல பார்க்கும்போது அந்த முதல் அத்தியாயமே ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சின்ன பொண்ணு அவ கதையை சொல்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது அவ அடிக்கடி அவங்க அம்மா அப்பா அவளை தனியா வீட்டுல விட்டுட்டு போயிருவாங்க. வீட்டுல இருந்து அவங்க கிளம்பின உடனே அவளுக்கு ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள போயிருவா. ஒரு அழகான காட்டுக்குள்ள போயிருவா. ஒரு மர வீடு இருக்கும். ஆனா அதுக்கு மாறா அந்த அம்மாவும் அப்பாவும் சண்டை போடும்போது அவளுக்கு வேற ஒரு பிடிப்பு தேவைப்படும். அது மாதிரி ஒரு கதை அப்படின்னும் போது ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை பண்றதுக்கு நம்ம தமிழ்ல யூஸ்வலா படிக்கிற புத்தகங்கள் மாதிரி இல்லாம இருக்கு அப்படிங்கறதுனால தான் இதை தேர்ந்தெடுத்து நாங்க பண்ணோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா உண்மையாவே அந்த முதல் பக்கத்துல எல்லாம் வரும்போது நானும் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு உலகம் வச்சுட்டு அந்த உலகத்துக்குள்ள போய் உட்காந்து சாப்பிடுறது, அந்த உலகத்துல போய் உட்காந்து பேசுறதுங்கிறது அதோட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான். அது அப்படிதான். அநேகமா எல்லா குழந்தைங்களுமே இதோட ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தான் வீட்டுல நடக்கிறதெல்லாம் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி தான் நினைச்சுப்பாங்க குழந்தைங்க. அது இல்லைன்னா கூட நீங்க பொம்மை வச்சு விளையாடுற குழந்தைங்களை பார்க்கலாம். அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, பேசிக்கிட்டே அம்மா செய்யற மாதிரி, வீட்டுல இன்னொருத்தர் அண்ணன் தம்பி கூட விளையாடுற மாதிரியே விளையாடுவாங்க. ஸோ அதுதான் இதோட ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த பற்றுதல், ஒரு டெடி பேரை வச்சுட்டு தூங்குறது அப்படின்னும் போது அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு இல்லையா குழந்தைங்களுக்கு, அதுக்கு ஒரு பிடிப்பு தேவைப்படுது அப்படின்னும் மனிதனுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு பிடிப்பு தேவைப்படுது. அதுதான் இந்த புத்தகத்தோட நாவலோட கரு. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல பார்க்க போனா நிறைய கதாபாத்திரங்கள் எல்லாம் பெருசா இல்லை. அதாவது முக்கிய கதாபாத்திரம் ஒரு 4 பேரை சுத்தி தான் இந்த கதையை வருது. அதுல ஒருத்தர் சொல்ல மிச்ச பேருடைய 2 பேரோட கதை, அதுல ஒருத்தங்க சொல்ல இன்னொருவருடைய கதைங்கிற மாதிரி இது டிராவல் ஆகுது. எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், இதுல எல்லா மாதிரியான உணர்வுகளும் அந்த பெண்ணுடைய நிலையில இருந்துதான் நீங்க அது எழுத முடியும். ஆமா, இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த எழுதின அந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுடைய ருட்டீன் லைஃப்க்கு எப்படி இருந்தது?
இது வந்து நீங்க முதல்ல சொன்னீங்க, ஒரு ஒரு பெண் வந்து அவளுடைய மனசுல இருக்கிறத சொல்றது, அவங்க 4 பேர் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு வந்து இந்த 4 பேர் அப்படிங்கிறதே வந்து, இந்த ஆத்தர் ஒரு பெண்ணுடைய போராட்டங்களை சொல்றாரு. ஒரு பெண்ணுடைய போராட்டம்னா, அவளே எல்லா போராட்டங்களையும் வாழ்க்கையில சந்திச்சிருக்க முடியாது. அதனால 4 பெண் கதாபாத்திரங்கள கிரியேட் பண்ணி, அது மூலமா 4 விதமான, அது மூலமா 40 விதமான விஷயங்களை சொன்ன மாரி தான் எனக்கு தெரியுது. இத நான் மொழிபெயர்க்கிற அந்த காலகட்டத்தில வந்து கொஞ்சம் ரொம்ப கன்ஃப்யூஸ்டா தான் இருந்தேன். ஆனா என்னன்னா, மொழிபெயர்ப்பு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ஒரு நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மோன நிலையில இருப்போம் இல்லையா? சில சமயத்துல. அந்த மாரி அந்த கதைக்குரிய அந்த மைண்ட் செட்ல நான் வந்து ஒரு 4, 5 மாதங்கள் இருந்தேன்னு தான் சொல்லணும். அது வந்து வெளியில இப்ப மன அ உளவியல் சம்பந்தமான புத்தகம் அப்படிங்கும்போது, அதே நான் மனசுக்குள்ள தான் இருந்தது. வெளியில மத்த நேரத்துல தான் நான் சாதாரணமா தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. புதுசா இருந்தது. ஓகே. சில வார்த்தைகள் எல்லாம் வந்து அந்த அருவருப்பு, அ ஒரு பிக்சரைஸ் பண்ணக்கூடிய சில ம். விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கும்போது, அது எப்படி நீங்க மொழிபெயர்ப்புக்கு உங்களுக்கு அது எவ்வளோ கடுமையா இருந்தது? எந்தெந்த வார்த்தைகள்ல வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஆஸ் அ டிரான்ஸ்லேட்டர்? வார்த்தைகள்ல கஷ்டப்பட்டதுன்னு நமக்கு ஒண்ணும் அவ்வளவா டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கு வராது. சில சமயத்துல சரியான வார்த்தை அந்த இடத்துல வந்து செட் பொருத்தணும். ஆகாது, உட்காராது. அதுதான் வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா எல்லா வார்த்தைக்குமே வந்து ஒரு பதில் வார்த்தை போட முடியும் இல்லையா? அதனால ம். எப்படியோ அத கொண்டு வந்துருவோம். ஆனா வந்து எனக்கு அந்த கல்ச்சர் ஷாக் தான். அந்த கதையோட கல்ச்சர் ரொம்ப வேற மாதிரி இருந்தது தான் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அப்பவுமே நான் வந்து நெனச்சேன் என்னன்னா, நமக்கு இதெல்லாம் நம்ம பார்க்காதனால நமக்கு வந்து ஷாக்கா இருக்கு. அந்த மனநிலையில, அந்த அழுத்தத்தில இருக்கவங்களுக்கு இது ஒரு நார்மலான விஷயமா தான் இருக்கும். ம். அப்படின்னு தான் தோணுச்சு. சில பெரிய பெரிய சென்டென்சஸ் இருந்தது இந்த ம். புத்தகத்துல. ம். ஒரு 6, 7 லைனுக்கு ஒரு ம். ம். சென்டென்ஸு. ம். அதுவும் வந்து தெரியாத விஷயத்துல, அப்புறம் அவங்க ஊருக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. அதுதான் கொஞ்சம் மொழிபெயர்ப்புக்கு வந்து கொஞ்சம் சவாலா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். கஷ்டம்னு சொல்ல ஓகே. முடியாது. கொஞ்சம் நெறைய யோசிக்க வேண்டி இருந்தது. ஒரு ஒரு சில நேரத்துல ஒரு ஒரு பேராகிராஃப் அப்படி பண்றதுக்கே வந்து 2 நாள், 3 நாள் அப்படிலாம் ஆச்சு. ஓ! அந்த மாதிரி இருந்தது. அதாவது வந்து அந்த புலம்பல்ன்னு சொல்றத தான் நீங்க ம். சொல்றீங்கன்னு நெனைக்கிறேன். ம். ஏன்னா, அதுல என்ன வரும்னா, கமாவே வராது. ஆமா. நான் அங்க போனேன்னா, ஆ. அப்படியே திரும்பி பார்த்தேன்னா, அங்க வந்து இது இருந்ததா, இது பார்க்கும்போது எனக்கு அது தோணும். ஆ. எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப்பும் இல்ல, கரெக்ட், கமாவும் இல்ல. கரெக்ட். ம். ஸோ, அது அந்த ஒரு புலம்பலுடைய உச்சகட்டமா தான் அந்த கதை. ஆனா, ம். இது ஒரு இடம் இல்லல்ல. நெறைய இடங்கள்ல ஆமா. இது இது இந்த கதை ஏன்னா, முழுக்கவே வருது. அந்த பெண் வந்து நினைக்கிறதா தான் எழுதுவா. ஆனா, நிஜத்துல வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். அவ வந்து ஒரு இடத்துல இருப்பா. அவ தூங்கிக்கிட்டு இருப்பா. உள்ள ஒரு ஃப்ரெண்ட் வருவா. அவள பார்த்துட்டு இருப்பா. ஆனா, இவ மனசுல வந்து, இவ எதுக்காக இங்க வந்திருக்கா? ம். இவளுக்கு வீட்ல என்ன பிரச்சனை இருக்குமோ? இவ இங்கேருந்து எவ்வளோ நாள் இங்க எவ்வளோ நாள் இருப்பா? எப்போ ம். போயிடுவா? நம்ம எல்லாரும் இங்கேருந்து போகணும்னு தானே நினைக்கிறோம். அப்படின்னு இதெல்லாம் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அதெல்லாம் சொல்லிட்டு, அவ உள்ள வந்து இவட்ட வந்து "சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து 2 பக்கம் ஆகும். அப்ப என்ன திடீர்னு சாப்பிட்டியான்னு வருது அப்படிங்கும்போது, நம்ம திரும்பியும் ஆ, போய் அங்க பார்க்க வேண்டியதா மாரி உண்மதான். இருக்கும். அந்த நமக்கே வந்து மைண்ட் ஷிஃப்ட் ஆயி வேற வேற உலகத்துக்கு போயிட்டு போயிட்டு வர மாதிரி 2மே கலந்து கலந்து கலந்து, கலந்து வரும். அந்த லீனியர், நான் லீனியர் நம்ம பார்த்திருப்போம். இது உள்ளுக்குள்ளேயே கலந்து கலந்து வரும். உண்மைதான். ஒரு உளவியலாளருடைய கவனத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேஷண்டா தான் ம். ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் முடிவும் அப்படிதான் வந்து கனெக்ட் ஆகுது. ம். என்னுடைய டவுட் எந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னா, அந்த உளவியலாளரே உண்மையா? அப்படிங்கிற மாதிரி தான். ஒருவேளை அவரே ஒரு கற்பனையா இருந்தா, ஒருவேளை நான் ஒரு உளவியலாளர் கிட்ட போனா, இப்படியெல்லாம் அவரு கேட்டா, அப்படிங்கிற மாரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சமீபத்தில நம்மளோட டாக்லயும் அதுதான். ஏங்க நீங்க ம். ரொம்ப ஓவர் திங்கிங் மாதிரி இருந்தது அது. ம். பட் அதுவும் வந்து எனக்கு என்னவோ ஆமால்ல, சாத்தியம் தானே அப்படின்னு தோணுது. ஸோ இதுதான் ஒரு ஆனா, கதையோட இந்த வெற்றி. புத்தகம் உங்கள ஒரு மாதிரி பண்ணிருச்சுன்னு தான் நான் நெனைக்கிறேன். உண்மதான். அவ்ளோ நம்ம ஓவர் திங்க் பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா, ஒரு ஓகே, நாவல், ஒரு செட்டிங் அப்டின்னா, ஒரு நிஜம் இருக்கும் இல்லையா? ஓகே. அப்போ ஒருத்தி இருக்கா. அவ ம். போய் ஒரு டாக்டர்ட்ட பேசுறா. அவ வந்து ஒவ்வொரு எபிசோடா சொல்லும்போது, இல்ல அதே மாரி மனநிலையில இருக்கிற இன்னொரு 4 பேர் பேசும்போது, நம்ம நிஜம்னே வச்சுக்குவோம். ஓகே. ஓவரா திங்க் பண்ண எதுவுமே ஆமா. இது இல்லாத இல்லையோ மாதிரி இருக்கு. அப்படின்னு இருக்கும். ஒரு நிஜத்த ஒரு சின்ன ஒரு நிஜத்த வச்சுக்கிட்டு நம்ம படிச்சா அதான் அது ஒரு நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சூர்யா படத்துல வர மாரி ம். இருக்கு. ஆனா இல்லங்கிற ஆ. மாதிரி. அப்புறம் எதுவுமே நம்ப முடியாத மாதிரி ஆயிடும். ஏதோ ஒரு பேஸ் இருக்கணும் இல்லையா? உண்மதான், ஒரு நாவலுக்கு. உண்மதான். இது ஆணாதிக்கத்த வந்து நெறைய இடங்கள்ல ஹைலைட் பண்ற மாதிரியான ஒரு கதையா தான் நான் பார்க்குறேன். ஸோ அது எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? லைக் அது உங்களுக்கு உண்மையா? இல்லையா? இது உலகம் முழுக்கவே கொஞ்சம் ஆண்கள் தான் அவங்களுக்கு வந்து ம். எல்லா விஷயங்களிலும் ஒரு ஏஜென்சி இருக்கு. ம். அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பெண்கள் தன்னுடைய துயரங்கள், தாங்க பட்ட
அழுத்தங்கள் அதெல்லாம் பேசும்போது ஏதோ ஒரு ஆண் தான் அதுக்கு பின்னாடி இருக்க மாதிரி தான் இந்த புத்தகத்துல வருது. ஆனா வந்து அதுல பெண்களுமே வந்து கொஞ்சம் தவறு செய்யறாங்கங்கிற மாதிரியும் வரும். ஏன்னா வந்து அவனோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கும்போது அவங்க கொஞ்ச நாள் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் வந்து எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஆனா மொத்தத்துல என்ன சொல்லுதுன்னா, நீங்க முதல்ல அந்த கதை தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அந்த புக்ல. அதுல வந்து முதல்ல என்னோட புருஷன் தலை மேல கல் எடுத்து அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு வரும். ஆனா அந்த பேராகிராஃப்லயே கடைசியில வந்து நம்ம ஒருவர் மீது ஒருவர் அன்பை பாய்ச்சுவோம், மொழியை பாய்ச்சுவோம் அப்படின்னு வரும். ஸோ அந்த அந்த மனநிலை இருக்கும்போது ஒரு ஆத்திரம் வரும் தெரியுமா? யாரு நம்மள வந்து இந்த நிலைக்கு ஆளாக்குனாங்க அப்படின்னு. அதனால வர ஒரு இதுதானே தவிர, தெளிவா நம்ம சிந்திக்கிறவங்களா இருந்தா நம்ம எதுக்குள்ள இருந்தும் நம்ம வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தான் ஆணாதிக்கம் அப்படிங்கிறது பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது சொல்லுது. உண்மையாவே அதுல எனக்கு ரொம்ப கவர்ந்த முக்கியமான ஒரு விஷயம், இந்த புத்தகத்தை நான் படிக்க எனக்கு தோன்றிய விஷயம் அப்படின்னா, இந்த பச்சை காகம் அப்படிங்கிற இந்த பேரும் அதுல வரக்கூடிய இந்த படமும். ஸோ இந்த படம் பத்தியும் எனக்கு நீங்க சொல்லணும். இந்த படம் வந்து இந்த கலர் வந்து நாங்க வந்து ரொம்ப பிரைட்டா போடலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த பப்ளிஷர் ஒரிஜினல் பப்ளிஷர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரொம்ப டல்லா ஒரு கனவு அப்படின்னா ஒரு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு மங்களா இருக்க மாதிரி அந்த மாதிரி போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த பச்சை காகம் அப்படிங்கிறதே வந்து ஒரு நம்ம சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது ஒரு குறியீடு தான். நம்ம லேசானது மாதிரி உணர்வோம், நம்ம பறக்கிறது மாதிரி உணர்வோம் இல்லையா? அது மாதிரி ஒரு பறவையோட மனநிலையில இருந்து ஒரு அதை ஒரு பற்று ஒரு பிடிப்பா தேடிக்கிற ஒரு பெண்ணு தான். அதனால அது கம்ஃபர்ட் பண்ற மாதிரி ஒரு படம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அத. ஆனா இந்த பச்சை காகம் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு பறவை அல்ல அப்படிங்கிறது தானா? இல்ல, ஒரு பறவை இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா அந்த தலையில மட்டும் ஒரு கிரீன் ஷேட் இருக்குமா, ஒரு சில்கி ஒரு போர்ஷன் அந்த உச்சந்தலையில இருக்க மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஓகே. சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த 4 வித்தியாசமான உணர்வுகளை கொண்ட பெண்கள் அப்படி பேசும்போது அதுல எந்த பெண்ணை பற்றி எழுதும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வாவ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் உங்களுக்குள்ள வந்திருக்கும்ல ஒரு எழுத்தாளரா? எனக்கு வந்து ஒரு பொண்ணு ரொம்ப உலகத்திலேயே அசிங்கமானவ அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அவளை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ரொம்ப நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த லட்சணத்துல ஒருத்தர் பார்த்துருக்கவே மாட்டோம், இருக்கவே முடியாதுன்னு தோணும். அவ்வளோ கோரமா அவளை சித்தரிச்சிருப்பாங்க. ஆனா வந்து அவளுக்கு ஒரு காதலன் இருப்பான். காதலன் இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாவே நம்ப மாட்டாங்க. இவ்வளோ அசிங்கமான பொண்ணுக்கு ஒரு காதலன் இருப்பானா அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்புறம் வந்து கடைசியில் அவன் இறந்து போயிடுவான். அப்போ அவளுக்கு வந்து அந்த அதை ப்ரூவ் பண்ணவே முடியாது, என்னையும் ஒருத்தன் காதலிச்சா ஹைலைட்டான ஒரு. அது எனக்கு ரொம்ப மனசு அழுத்தம். ஆனா அதனால அவ வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு ஒரு அதாவது ஒரு மனநல மருத்துவமனைக்கு வந்தா நமக்கு மருந்துலாம் கொடுப்பாங்க, வந்து அப்ப கவனிப்பாங்கல்ல, அந்த கவனிப்பாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வருவா. அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பத்தட்டிக்காவும் இருக்கும், அதே நேரத்துல வந்துட்டு இப்படியுமா அப்படின்னு நம்மள சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு. சரி, என்ன கேக்குறீங்க, உங்களுக்கு இதுல எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது? எனக்கு வந்து இந்த முதல் புலம்பக்கூடிய அந்த இதுல வந்து நரேட்டிவ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப கதாநாயகி தான். ஏன்னா அவளோட எனக்கு அது ரொம்ப ஆசை, இது ஒரு மோனோ ஆக்டிங் மாதிரி யாராவது பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த நேரத்துல, அதாவது இந்த சுழட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாசகியா என்ன சுழட்டி அடிச்சது அவங்கதான். அப்புறம் இத்தனை போராட்டங்களுக்கு நடுவுலயும் இந்த புத்தகத்துல அங்கங்க நகைச்சுவை வரும். அதுதான் வந்து உண்மைதான், ரொம்ப ஹைலைட். அந்த சோகத்துக்குள்ளேயும் நிறைய நகைச்சுவை வரும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை பிறக்கும், நீ வந்து மிட் நைட்ல பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்னதான் கேட்டாங்க, இந்த முந்தின நாள் தேர்ந்தெடுத்துக்கிறியா அடுத்த நாள் தேர்ந்தெடுக்கலையா ஒரு ரெக்கார்ட் பர்பஸ்க்காக கேட்டாங்க. நான் வந்து இந்த நாளை தேர்ந்தெடுத்தேன், அதனால இன்னைக்குதான் உன்னோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லும், நான் கடவுள் தான் எல்லாமே பவர்ஃபுல் நினைச்சிட்டு இருந்தேன், அம்மாங்களுக்கு இவ்வளவு பவர் இருக்கா உலகத்துல, நம்மள ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு தூக்கி போடுற அளவுக்கு பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை நினைச்சுக்கும். அதுக்கப்புறம் ஒரு அம்மா இது நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு வாசகியா சொல்றேனே, நீங்க ஒரு எழுத்தாளரா அதை சொல்றீங்க இல்லையா? அப்போ நீங்க உள்வாங்கியிருப்பீங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பீங்க, அதை நீங்க சாலிடா இது ஹாஸ்யம், இது வந்து சீரியஸ் பிரிக்கிறீங்க. யோசித்து பாருங்க, ஒரு வாசிகையா நான் அதை படிக்கிறேன், இது ஹாஸ்யம் புரிஞ்சுக்கிறதுக்கே நான் 2வது வாட்டி படிக்கிற மாதிரி இருந்தது. அது என்னால டக்குன்னு உள்வாங்க முடியல. ஏன்னா இதுவும் இருக்கா இல்ல இல்லையா அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே தான் நான் அதை படிச்சுட்டு வரேன்.
ம். அப்போ இது ஆசியம் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் அடுத்த முறை படிக்கும்போது தான் வந்துட்டுல அப்படின்னு இருந்தது. ஒரு ஒரு சிரிப்பு வந்தது. அப்போ இது இவ்ளோ டெப்த்தான ஒரு ம். விஷயமா இருக்கு. ஒரு நார்மலா ஒரு நாவல் அப்படிங்கிறத தாண்டி இதுக்குள்ள இவ்ளோ விஷயத்த உள் வச்சு அதை ஒரு மொழிபெயர்ப்பு செய்து அதை மத்தவங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய சவாலா நான் பார்க்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு நிறைய திரைப்பட இயக்குனர்கள், ஆளுமை மிக்க இந்த மாதிரி புத்தகத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய பல இயக்குனர்கள் கையில இந்த புத்தகம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதனால பல வித்தியாசமான கதாபாத்திரங்கள் வெளியில வரும். நிறைய சேலஞ்சஸ் எடுத்து நடிக்கக்கூடிய பல நடிகர்களுக்கான ம். அருமையான வாய்ப்பு கிடைக்குங்கிறது வந்து ஒரு ரசிகையா நான் இந்த இடத்துல பதிவு பண்ண நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ ஸ்லாகித்து இந்த புத்தகத்த படிச்சிருக்கீங்க. நிஜமாவே வந்து நம்ம நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த புத்தகத்த 7, 8 தடவ படிச்சிருவோம். ம். இப்ப ஒரு வாசகர்கள் ஒரு தடவ தான் படிப்பாங்க. அதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே அவங்க அனுபவிக்கணும்னும்போது, கஷ்டம். ஏதாவது ஒரு இடம், இல்ல ஒரு கேரக்டர், இல்ல அதுல இருக்கிற ஒரு விஷயம் நெறைய பிடிச்சதுனா தான் அவங்க 2வது முறை வந்து படிப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு இதுல வந்து ஒரு திருமண ஆடைய செலக்ட் பண்றதுக்கு எஸ், போவாங்க. எஸ், எஸ். அங்க போயிட்டு என்னதோ பார்ப்பாங்க. அந்த கணவன் வந்து ஏதோ கேட்டலாக்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் வந்து "என்ன எடுத்தாச்சா? எது பிடிச்சிருக்கு சொல்லுன்னா, என்ன முடிவு பண்ணியாச்சா?" அப்படின்னா, முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா, நான் வந்து 2 வாரம் கிராஷ் டயட் பண்ண போறேன். ஏன்னா அவளுக்கு எந்த ஆடையுமே இந்த பத்தி இருக்காது. பத்தி இருக்காது. அப்படியே கரெக்ட். சீரியஸா ஒரு விஷயம் வரும்போது, இந்த மாரி சடால்னு ஒண்ணு இல்ல சொல்லும்போது இதுதான் ஒரு எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ம். சிலதெல்லாம் வந்து சில ட்ரெஸ் ஆசையா இருக்கும். ம். வாங்கணும் அப்படின்னு ம். கடைக்கு போகும்போது அப்புறம் வந்து இல்ல நான் கொஞ்சம் இளைச்சிட்டு தான் ம். இதெல்லாம் நம்ம வாங்கணும். பெண்களுக்கே இது ஒரு பிரச்சனை. நம்ம இந்த மாரி வாங்கி ட்ரெஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. போனா பத்தாது. அப்ப அதுக்கு வேற ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கும். உடனே அத நிறுத்தி வச்சுட்டு வேற ஒரு வேல பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாரி விஷயங்கள் எனக்கு வந்து அது அந்த நான் மன அழுத்தத்தோட சில நேரத்துல இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணாலும், இது நானே தானே சிரிச்சுட்டுலாம் இத இது பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருச்சு. இது வந்து இப்ப படிக்கும்போதே என்ன வந்து என்னோட கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ம், ம், ஆமால்ல நம்ம இப்படி ம், பண்ணுவோம். ஏன்னா இப்ப யாராவது ஒரு பத்திரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பத்திரிக்கை வைக்கிறதோ, அந்த டைம்ல நமக்கு நம்ம அவைலபிளா இருக்கிறோமா, ம், கல்யாணத்துக்கு போறது, அத தாண்டி ம். அப்பாடா 2 மாசத்துல இளைக்கணுமே ஆ. அப்படிங்கிற அதாவது ஒரு இது மனநிலை. பெண்களுக்கே உரிய ஒரு பிரச்சனை தான் சொல்லுவேன். அது ஒரு பெண் தான் எழுத முடியும் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அது வந்து இந்த இது எல்லாத்தையும் மீறி எத்தனை இன்சிடென்ட்ஸ் இதுல வந்தாலும், நம்ம எந்த நிலையில இருக்கிற ஒரு பெண் இந்த புத்தகத்த படிச்சாலும், இந்த புத்தகத்துல சொல்லாத ஒரு விஷயம் வந்து உங்க மனசுல தோணும் கடைசியில. உண்மைதான். உண்மைதானே? ஏன்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம இத கனெக்ட் பண்ணிப்போம். இல்ல யாரையோ ஒருத்தர் இந்த மாரி பார்த்திருப்போம் அப்படின்னும்போது, இதெல்லாம் மீறி இந்த புத்தகத்துல சொல்லாத ஒரு விஷயம் வந்து நம்ம மனசுக்குள்ள தோணும். உண்மை. அதுதான் இந்த எழுத்துக்கே வெற்றி அப்படின்னு சொல்லுவேன். உண்மைதான். அத நான் மொழிபெயர்ப்புல நல்லா கொண்டு வந்திருக்கேன்னு நெனைக்கிறேன். இல்ல ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா முதல் பக்கமே நான் உங்களுக்கு நான் ம். படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் பக்கத்த படிச்சே சொன்னேன். ரொம்ப அருமையா இருக்கு. அது ம். ரொம்ப இன்வைட்டிங்கா இருக்கு. அடுத்தடுத்த பக்கங்கள என்ன நகர்த்தி கொண்டு போனதுக்கான முக்கிய காரணமே அந்த முதல் பக்கம் தான். ஸோ ஒரு ம். முதல் பக்கத்துல தான் ஒரு புத்தகத்தின் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ம். நான் முன்னமே சொன்ன மாதிரி இதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள உள்வாங்கி இந்த அ நம்மளுடைய நிலை இல்லாத ஒரு நிலைய உள்வாங்கி எழுதுறதுங்கிறதே ஒரு பெரிய சவால். இந்த நிஜமாவே இந்த புத்தகத்துக்கு நீங்க குடுத்திருக்கிற இந்த ஒரு இது வந்து நெறைய பேர கொண்டு போய் சேரணும். நெறைய இந்த மாரியான புத்தகங்கள வந்து நெறைய பேர் வாங்கணும். குறிப்பா வந்து இந்த ஸ்கிசோஃப்ரினியா அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில அ பத்தியும், அதை பற்றின ஆராய்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில இந்த புத்தகம் வந்து ரொம்ப மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய என்ன சொல்றது? ஆஸ் ஒரு வாடிக்கையாளரா, ம். ஒரு வாசகரா எனக்கு ரொம்ப இத நான் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாம இந்த புத்தகத்துல வந்து என்ன சொல்லணும்னா, நம்ம நெறைய புக்ஸ் படிச்சிருப்போம். இந்த மாரி மனம் பிறழ்ந்த, இந்த மாரி ஒரு எல்லைக்கு தள்ளப்பட்ட சிலர் வந்து அவங்கள பத்தின புக்கெல்லாம் படிச்சிருப்போம். ஆனா அந்த மனநிலையிலிருந்தே எழுதின புத்தகம் இது உண்மைதான். அப்படின்னு சொல்லலாம். ம். அதனால இதுக்கு வந்து ஒரு இன்னும் ஒரு கூடுதலாவே வந்து அந்த உண்மைதான். ஒரு அழுத்தமும் வந்து ஒரு சிறப்பும் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது உண்மைதான். அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களால இது போய் சேரும் அப்படின்னா, அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமா. இதுல இவ்வளவு தூரம் நம்ம பேசும்பொழுது, குறிப்பா இதுல திருமதி அகிலா அவர்களை பற்றி நம்ம பேசணும்னு ம். நான் விருப்பப்படுறேன். ஏன்னா, அவங்களுடைய இந்த புத்தகத்தை பற்றி அவங்களுடைய வார்த்தைகள் வந்து ம். ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ அ அகிலா மேடம் பத்தி ஆமா. சொல்லுங்க. அவங்க தான் வந்து இந்த புத்தகம் வந்து யாராவது உளவியல் சார்ந்த துறையில இயங்குறவங்க படிச்சுட்டு சொன்னா நல்லா இருக்கும்னும்போது, அவங்களுக்கு அனுப்பி நாங்க கருத்து கேட்டோம். அவங்க போய் ஒரு 2 நாள்லயே படிச்சு முடிச்சுட்டு, ஃபோன் என்ட்ட ஒரு 1 மணி நேரம் நாங்க உரையாடினோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப சிலாகிச்சு பேசினாங்க. இது மாரி தான் நான் தினமும் பார்க்குறேன். இது வந்து இந்த உலகத்துல சில மக்கள் இருக்காங்க.
அது வந்து நல்லா இந்த புக்ல வந்திருக்கு. அந்த மேஜிக்கல் இதுவும் கலந்து கலந்து சில இடங்கள்ல எது கதை அது எது எதுவும் கற்பனைன்னு தெரியாத கற்பனை தெரியல. அளவுக்கு வந்திருக்கு. அது ஆனா அந்த எல்லைய மீறாமலும் அவங்க நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். நிஜமா ஆ, ரொம்ப ம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாளாவே நம்மளுடைய ம். இதுல இருந்தது இந்த புத்தகத்தை பத்தி பேசணும் அப்படின்னு. இதோடைய ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்கிட்டயும் நம்ம வந்து ஒரு டாக் ஆமா, கொடுத்துருக்கோம். நம்ம ஸோ விரைவில் வந்துட்டு அதுவும் ரெமிரா ம். டாக்ஸ்ல வந்து வெளிவரும். அது மாத்திரம் இல்லாம இது மென்மேலும் இந்த புத்தகத்தை எல்லாருமே வாங்கி படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுதான் என்னுடைய எமரல் விருப்பம். பப்ளிஷர்ஸ் தான் போட்டிருக்காங்க எமரல் இந்த புத்தகம். பப்ளிஷர்ஸ் மூலமாக வெளிவந்த இந்த புத்தகம் வந்து வெகு விரைவில் தமிழ்நாடு எங்குமே நல்ல விற்பனை ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றி நன்றிம்மா.